வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் இன் அவர் டே டு டே ரொட்டீன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். பாசிட்டிவ் மைண்ட் செட் என்றது எளிமையாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை சிறப்பாக செய்வது எப்படி அப்படின்றதுல நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம என்ன பண்ணலாம், அதில் உறுதியாக காட்ட முடியும். ஆனால் சில நேரத்தில் மைண்ட் செட் என்றது எல்லாவற்றையும் ஒரு லெத்தார்ஜிக் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஆக்டிவ் மைண்ட் செட், சில சமயத்தில் எந்தூசியாஸ்டிக் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். எந்தூசியாசம் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன, எந்துன்னு சொன்னால் எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடனும் சிறப்பாகவும் ஊக்கத்துடனும் ஒரு வேலையை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அது என்ன, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்றது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சில நேரத்தில் மாற்றி தானே இருப்போம் அப்படின்னு சாதாரண ட்ரைவலாக கேட்பாங்க தான். ஆனால் ஊக்கம் உடைமை அப்படின்னு சொன்னால் ஊக்கத்தோடு ஒரு வேலையை செய்யும் பொழுது நம்மளோட எஃபர்ட் முழு அளவில் போட்டுகிட்டே இருந்தால் அதில் நல்ல பலன் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். அந்த நல்ல ரிசல்ட் வரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் ரிலேட்டட் டு ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் இருக்கும், நல்ல படிப்பில் இருக்கும், அப்புறம் நல்ல விதமான சோஷியல் இன்ட்ராக்ஷனில் காமிக்கலாம். ஈவன் வித் ரிகார்ட் அவர் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பர்டைஸ் காட்டுறோம் இல்லையா, அதாவது நல்லா படம் வரைகிறதுக்கு, ட்ராயிங் போடுறதுக்கு, அப்புறம் கலர் செய்கிறதுக்கு அதில் காட்ட முடியும். அப்புறம் நல்ல விதமான ரெசிடேஷன், நம்மளோட ஆரட்டோரிக்கல் எபிலிட்டிஸ், அது எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான எஃபர்ட் போட்டு ஊக்கமுடைமை அப்படின்ற அந்த அதுக்குள்ள பொருளை சிறப்பான எஃபர்ட் போடணும், அதை நல்லபடியாக பயன் தூக்கி செய்யணும். அப்படின்னா அதனோட முடிவு ரிசல்ட் இருக்கே அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எல்லா விதத்துலையும். இது ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸில் மட்டும் இல்லை, நம்மளோட படிப்பில் காட்ட முடியும், நம்மளோட திறமையில் காட்ட முடியும், விளையாட்டு திறன் சிறப்பாக காட்ட முடியும். முதல்ல நல்லபடியாக விளையாட கற்றுக்கணும். விளையாட கற்றுட்ட பிறகு எந்த ஒரு கேமாக இருந்தாலும், அதில் இட் இஸ் இன்டோர் கேம் இல்லை அவுட்டோரில் விளையாடுற கேமாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல்ஸாக விளையாடக்கூடியதாக இருந்தாலும் சரி, 1-to-1 விளையாடுறதா இருந்தாலும், எந்த மாதிரி கேமாக இருந்தாலும் முதல்ல எஃபர்ட் போட்டு சிறப்பாக விளையாடுவதற்கு எந்த விதமான ஃப்ளா இல்லாமல் விளையாட கற்றுனுட்டா அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணலாம், ரிஃபைன் பண்ணலாம். நம்மளுக்குன்னு அதில் ஒரு சிறப்பான ஒரு இடத்த நம்ம we can carve a niche of our own அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று தயார் பண்ணிக்கலாம், அது நம்மளுதுன்னு சொல்லிக்க முடியும். அப்படின்லாம் இது எல்லாத்துக்குமே இந்த நம்மளுதுன்னு ஒன்று தயார் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் தட் இஸ் அதுக்கு ஒரு என்ன we can give a நம்மளுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் மார்க் இருக்கும்ல, அதுபோல் நம்மளுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் கார்னர் வச்சுக்கணும்னு சொன்னால் அது ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸில் நிச்சயமாக பண்ணலாம். நம்மளோட ரைட்டிங் எபிலிட்டி, த வே இன் விச் யூ ப்ரெசன்ட் திங்ஸ், அதுலேயும் நம்மளோட எபிலிட்டியை நம்மளுக்குன்னு ஒரு எஃபிஷியன்ஸை காட்ட முடியும். நம்ம சிறப்பாக பேசுகிறோமா அதுக்கு ஒரு எப்படியெல்லாம் பஞ்ச் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் காட்ட முடியும். இது எல்லாமே என்னது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் மைண்ட் செட் டு எக்ஸல், பாசிட்டிவ் மைண்ட் செட் டு பர்ஃபார்ம் வெல். இது எல்லாமே அந்த மைண்ட் செட்டில் என்ன இருக்கணும், இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு. மைண்ட் செட்ன்றது ஒரு நம்மளோட நம்பிக்கையை வளர்த்துக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய மனப்பான்மையில் என்ன ஒரு உறுதி இருக்கிறதும் வேணும். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத உறுதி என்ன பண்ணோம், அந்த உறுதி மேலும் மேலும் திறம்பட போயிட்டு அது இன்னும் வலிமை பெற்றதாக அமையும். வலிமை பெற்ற ஒரு மனம் சொன்னால் அது என்ன வரும், எது வாட் எவர் இட் கம்ஸ் இன் அவர் வே இட் வில் ஐதர் இட் இஸ் ரிக்வயர்ட் டு பி கிராஸ்ப். அப்படின்னா நம்ம பிடிச்சிக்கணுமா இருந்தாலும் பிடிச்சிப்போம், புரிஞ்சுக்கிறதானாலும் புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அதோடு கூட நடந்து போகணும் கொஞ்சம் தூரம் அப்படின்னாலும் we will take it in our stride and walk along with that. So these things are possible. அது எவ்வளோ தூரம் நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஊக்கத்தின் அளவு, அதாவது வள்ளுவர் ஒரு சொல்வார், நம்மளோட மனத்தோட அளவு எப்படி இருக்கும்னு கேட்டால் வெள்ளத்தனிய மலர் ஆட்டம். ஒரு நீர் நிலையில் ஒரு அல்லி மலரோ தாமரை மலரோ மலர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ உயரம் இருக்கும்னு கேட்டால் அந்த தாமரை தண்டு எவ்வளோ தூரம் பெருசாகும்னா அந்த தண்ணியோட ஆழம் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் அது உயரமாக ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணிக்கு மேலே அந்த என்ன வரும், அல்லியும் தாமரையும் மலர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்வார். அதனால் வெள்ளத்தனிய மலர் நாட்டம், மலர் நீட்டம் எப்படி இருக்கும், அந்த தண்ணியோட உயரம் எவ்வளோ தூரம் இருக்கோ அளவுக்கு மலர் நீட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் நம்ம உள்ளத்தில் எவ்வளவு வேகத்தில் விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியுமோ, எவ்வளவு வேகத்தில் நம்மளுடைய ஊக்கம் நிற்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளும் திறமையும் என்ன இருக்கும், சிறப்பாக மேல் நோக்கி நிற்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஆட்டிடியூட் என்பது நம்மளுடைய மன உறுதி, நம்மளுடைய செயல்பாட்டு திறன் அதற்கு ஏற்புடையது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.